அன்பு உறவுகளுக்கு வணக்க மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு வேளாளர் கவுண்டர் மறுமணம் ஆண் வரங்களை தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீகம் வந்து சேலம் மாவட்டங்க. இவர் வந்து என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டிகிரி முடிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று 2 பேத்தையுமே கல்யாணம் ஆயிடுச்சு. இவருக்கு வந்து ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கருத்து வேறுபாடின் காரணமாக இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு இப்போ தாங்க டைவர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா 48 வயசு நடந்துட்டுருக்கு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. காடு தோட்டம் இருக்குது. சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வீடு இருக்குங்க. கொஞ்சம் நல்லா வசதி வாய்ப்பான உள்ளவர் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் இப்போ வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சென்னையில் வந்து கம்பெனி ரூம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யாருமே இல்லை. இப்போ வந்து இவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவைங்க, ஏழைங்க அந்த மாதிரி இருந்தால் ஓகே. அதே மாதிரி குழந்தைங்க இருந்தாலுமே நாங்கள் வந்து எங்கள் அம்மாட்ட இருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வரணும் எதிர்பார்க்குறாங்க. மொத்தத்தில் குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கு வாரிசு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து குழந்தைக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க நம்மளை வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஏற்கனவே குழந்தைங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து குழந்தைங்க இவர்கிட்ட இல்லை. அதனால் எங்களுக்கு சொத்துக்கு வாரிசு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அன்பு கட்டளையாக கேட்டிருக்காங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள், விதவைங்க, ஏழைங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, இந்த மாதிரி இல்லை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கூட கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, ஒருவேளை ஹஸ்பண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி வர நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொங்கு வேளாளர் கவுண்டராக இருந்தாலும் சரி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம்லாம் நாங்கள் பார்க்கல, ஜாதகமே பார்க்கல, மறுமணத்துக்கு ஏன்னா இவ்வளோ வயசாக எனக்கு ஜாதகம் பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 டிகிரி முடிச்சிருந்தா போதும், 12வது முடிச்சிருந்தா போதும், ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், அந்த பொண்ணுக்குன்னு வந்து எதுவுமே செய்ய வேண்டாம், எங்களுக்குள்ள சொத்தே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யாருக்காவது இந்த கொங்கு வேளாளர் கவுண்டராக இருந்தாலும் சரி, உட்பிரிவாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஜாதி தடையில்னு தான் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் பாருங்கள், அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தாங்கன்னா போதும். ஏன்னா வந்து அவங்க வீட்டிலன்னு எந்த ஒரு சீர்வரிசையும் அவங்க வந்து எதிர்பார்க்கலைங்க. எங்களுக்கு வந்து நல்ல பொண்ணாக இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் அவங்க அன்பு வேண்டுகோளாக கேட்டிருக்காங்க. இப்போ கல்யாணம் பண்ணாலும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சென்னை போயிடுவாங்க. ஏன்னா ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்ருக்கிறாரு. அதனால் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் யாருக்காவது இந்த குழந்தைக்கு எலிஜிபிளாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து அதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் வந்து திரும்ப கூட ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம், எனக்கு வந்து நல்ல ஃபேமிலியாக அமைஞ்சால் போதும், எனக்கு வந்து நல்ல குடும்பமாக இருந்தால் போதும் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டெக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.